Good morning, students. Today we are going to start a new chapter, ecosystem, new unit, plant ecology. Ecology அப்படின்றது என்னது? Study of environment. Environment அப்படின்றக்குள்ள biotic and abiotic factors will be present. இல்லையா? Biotic and abiotic factors அப்படின்னா என்னென்ன இருக்கும்? Biotic factors அப்படின்னா plants and animals are called biotic factors as well as அதர் than the plants and animals எல்லாமே வந்து என்னது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்னென்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஏபயோட்டிக் அண்ட் பயோ ஃபேக்டர்ஸ் ஆர் கால்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் கால்டு ஈகோசிஸ்டம். ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஃபேக்டருக்கும் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்டர் டிபெண்டன்ட். எப்படி வந்து தாவரங்கள் இல்லாமல் வந்து என்ன பண்ண முடியாது, தாவரங்கள் வந்து காற்றோ அல்லது காற்று அப்படின்னா என்னது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இல்லாமல் இட் cannot live. தென் as well as இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன இருக்கும், இட் வில் பி இன்டர் டிபெண்டன்ட். ஸோ அதுதான் வந்து என்னது ஈகோ சிஸ்டம். ஸோ இன்ட்ராக்ட் வித், அதாவது நான் லிவிங் திங்ஸ் வில் பி அண்ட் லிவிங் திங்ஸ் வில் பி இன்ட்ராக்ட் ஈச் அதர், தட் இஸ் கால்டு ஈகோ சிஸ்டம். ஸோ வந்து 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ், அதே மாதிரி நைட்ரஜன் சைக்கிள், இன்டர் டிபெண்ட் வந்து நைட்ரஜன் சைக்கிள், அதே மாதிரி கார்பன் சைக்கிள் படிச்சிருக்கோம். ஸோ இதில் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னாக்குள்ள பிளான்ஸ் அப்படின்றது அதில் வந்து பயோட்டிக் ஃபேக்டர். தென் பயோட்டிக் அப்படின்னா என்ன, லிவிங் ஃபேக்டர். நான் பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னா தட் வில் பி பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் it will be dependent carbon dioxide, sunlight and water and minerals from the atmosphere. So the plants are dependent on the non-living factors. So such a manner interrelationship between living and non-living components are called ecosystem. ஸோ அந்த ecosystem அப்படின்ற வேர்டை முதல்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஸ்டான்லி அப்படின்றவர், ஏஜி ஸ்டான்லி அப்படின்றவர் அந்த ecosystem அப்படின்ற வேர்டை ப்ரொப்போஸ் பண்ணார். அவரோட டெஃபினேஷன் என்ன சொன்னார் அப்படின்னா, த சிஸ்டம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் த லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட். அதாவது இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆர் கால்டு ஈகோசிஸ்டம் அப்படின்னார். அதே மாதிரி ஓடம் அப்படின்றவர் 1962 ஈகோசிஸ்டம் அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஈக்காலஜி. ஈகோசிஸ்டம் அப்படின்றது சூழ்நிலை தொகுப்பு, ஈக்காலஜி அப்படின்றது சூழ்நிலை இயல். சூழ்நிலை தொகுப்பு அப்படின்னா இப்போ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் என்ன லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னென்ன லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றதும் அதுக்கு இடையான இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஈக்காலஜி. ஸோ இந்த பேரலல் டேர்ம்ஸ் ஃபார் ஈகோசிஸ்டம் காயின்ட் பை வேரியஸ் ஈக்காலஜிஸ்ட். ஸோ இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்முக்கு பேரலல் டேர்ம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான டேர்ம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பயோசீனோசிஸ் அப்படின்னு காரல் மோபியஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மைக்ரோகாசம் அப்படின்றது எஸ்ஏ ஃபோப்ஸ், ஜியோபயோசீனோசிஸ் அப்படின்றத விவி டவுக்டிவ் அண்டு மொராசோவ், ஹோலோசியோன் அப்படின்றது வந்து ஃப்ரைட்ரிசஸ் அண்ட் பயோசிஸ்டம் தியனமன், பயோனட் பாடி வெர்னாட்ஸ்கி. ஸோ அதாவது ஈகோசிஸ்டம் அப்படின்றதே வந்து வேரியஸ் ஈக்காலஜிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னக்குள்ளார there are two main components are present in the ecosystem. What are they? Biotic factors and abiotic factors. Abiotic factor அப்படின்னக்குள்ளார நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்னென்ன நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஏர், வாட்டர், சன்லைட், ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி. எடாபிக் ஃபேக்டர் அப்படின்னா என்னது, சாயில் இல்லையா, சாயில் இருக்கக்கூடிய சாயில் ஏர், சாயில் வாட்டர், பிஹெச் ஆஃப் சாயில், டோப்போகிராஃபி, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் லெசனில் படித்தோமா. லேட்டிடியூட், ஆல்டிடியூட், ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ், அதே மாதிரி இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து abiotic factors. That means except plants and animals everything is the abiotic factors. Okay, so these abiotic components play vital role in any ecosystem and hence the total inorganic substances present in any ecosystem at a given time is called standing quality or standing state. அதாவது ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கிற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னது, லிவிங் காம்போனன்ட்ஸ்.
ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா. அனிமல்ஸ், பிளான்ஸ் அப்படின்னுக்குள்ளே எவ்ரிதிங் வில் பி இன்க்ளூடட் இன் தட் இல்லையா. ஸோ அதுதான் வந்து தே ஃபார்ம் தி ட்ரோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் எனி ecosystem. On the basis of nutritional relationship, tropic levels of an ecosystem have two components, autotrophic component and heterotrophic component. Tropic relationship அப்படின்னா ஒரு certain levels இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், ப்ரைமரி லெவல்ஸ், கன்சியூமர் லெவல், செகண்டரி லெவல், டெர்ஷியரி லெவல்னு இதுதான் வந்து என்னது ட்ரோபிக் லெவல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா. இந்த ட்ரோபிக் லெவல்ஸை வந்து ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரித்தாங்க அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் பேஸ்டு நியூட்ரிஷனல் ரிலேஷன்ஷிப். நியூட்ரிஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னது, ஃபுட் இஸ் த மெயின் ப்ராசஸ் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இல்லையா. ஃபுட் டேக்கிங் ஃபுட் இஸ் த மெயின் ப்ராசஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அண்ட் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னவா பிரித்தாங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ் அண்டு ஹெட்ரோட்ரோப்ஸ். இது எல்லாமே வந்து லோயர் கிளாஸ்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வர டேர்ம்ஸ் தான். வெரி ஈஸியஸ்ட் லெசன் 12th பயாலஜியில் அப்படின்னா இந்த லெசனாக தான் இருக்கும். ஓகேவா. ஆட்டோட்ரோப்ஸ்னால் என்னது, த ஆர்கானிசம் விச் கேன் ப்ரிப்பேர் their own foods are called autotrophic components இல்லையா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி என்ன ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸாக இருக்கும், ஆல் த பிளான்ஸ் இல்லையா. ஆல் த பிளான்ஸ் ஆர் ஆல்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ். தென் அந்த பிளான்ஸ் எப்படி, ஹவு இட் வில் பி ப்ரிப்பேரிங் தேர் ஃபுட் மெட்டீரியல் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா ஈகோசிஸ்டம்லேயும் வந்து இந்த க்ரீன் பிளான்ஸ் தான் வந்து என்னவாக இருக்கும், ஆட்டோட்ரோப்ஸாக இருக்கும். ஸோ தட் இட் இஸ் கால்டு ப்ரொடியூசர்ஸ். வாட் இஸ் தட், ப்ரொடியூசர்ஸ். நம்ம 10th படித்தோம் இல்லையா, ஃபுட் அதாவது பிரமிட் ட்ரோபிக்கல் லெவல் அப்படின்னா பேஸில் என்ன இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னாவே என்னது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். ஸோ எல்லா எக்கோசிஸ்டம்லையும் என்ன தான் ப்ரொடியூசராக இருக்கும், பிளான்ஸ் தான் வந்து ப்ரொடியூசராக இருக்கும். தட் இஸ் ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட். ஹெட்ரோட்ரோபிக் காம்போனன்ட் அப்படின்னா என்னது, த ஆர்கானிசம் விச் கேன் consume the producers are called consumers and can be recognized into macro and micro. அதாவது heterotropic components அப்படின்னா the organism which can depend on other organisms for their food, that is consumer. We are all consumers இல்லையா. We are not able to prepare the food material like plants. We are consuming from the plants, so we are called consumers. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, it can be divided into two types. What are they? Macro consumers and micro consumers. Macro consumers அப்படின்னா என்னென்னா ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் அண்ட் ஆம்னிவோர்ஸ். அதாவது ப்ரைமரி கன்சூமர். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா என்னது, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். கார்னிவோர்ஸ் அப்படின்றது அந்த அனிமல்ஸை ஈட் பண்ண ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஆம்னிவோர்ஸ் அப்படின்றது போத் த பிளான்ட் அண்டு ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஆம்னிவோர்ஸ். அப்போ மேக்ரோ நியூட்ரிஸ் கன்சூமர் அப்படின்னா என்னென்னா ஹெர்பிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்றவங்க ப்ரைமரி கன்சூமர்ஸ், கார்னிவோர்ஸ் செகண்டரி கன்சூமர் அண்ட் ஆம்னிவோர்ஸ் ஆர் டெர்ஷியரி கன்சூமர்ஸ். தென் மைக்ரோ கன்சூமர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா டீகம்போசர்ஸ். ஸோ டீகம்போசர்ஸ் அப்படின்னா என்னது, இந்த உணவுப் பொருட்கள் அதாவது மட்கிய பொருட்களை சிதைக்கக்கூடியது. ஸோ டீகம்போசர்ஸ் அப்படின்றது இதெல்லாமே லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. டீகம்போசர்ஸாக என்னென்ன இருக்கும், பாக்டீரியா அண்டு fungus are called decomposers. Why? Because it can decompose the dead and decayed organism இல்லையா. So it will be decompose organism, dead plants and animals to release organic and inorganic nutrition into the environment, which are again reused by plants. Example, bacteria, actinomycetes and fungi. So these are the basic two components are the biotic factors based on the consuming level, nutrition relationship. What are they? Autotrophic components and heterotropic components. Okay. So இங்கே வந்து என்ன அப்படின்னா, the amount of living materials present in a population at any given time is known as standing graph, which may be expressed in the terms of number or biomass per units area. ஸோ இங்கே பயோமாஸ் அப்படின்றது என்னென்னா, see here, biomass can be measured as a fresh weight or dry weight or carbon weight of organisms. ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய கார்பன் வெயிட், தட் மே பி a fresh weight or dry weight, அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் வெயிட்டை டினோட் பண்ணுறது தான் வந்து என்னது, பயோமாஸ்.
Biotic components are essential to construct the food chain, food web and ecological pyramid. Food chain அப்படின்னா என்னது? கிராஸ்லேண்ட் ஃபுட் செயின் அப்படின்னா என்ன? அதாவது a level of organisms will be depended on another level of organisms for their survival. அதுதான் வந்து என்னது? ஃபுட் செயின் அப்படின்றோம் இல்லையா? அதாவது ஒரு மட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதுக்கு முந்தைய உயிரினங்களை வந்து சார்ந்து வாழக்கூடியது. இப்போ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னா கிராஸ் இருக்கும். கிராஸை வந்து என்ன சாப்பிடும்? கிராஸ் ஹோப்பர், அடுத்தது ஃப்ராகு, தென் ஸ்னேக்கை வந்து ஈகிள் ஆஃப்டர் த டெத் இட் வில் பி டீகம்போஸ். இதுதான் வந்து என்னது? ஃபுட் செயின். அதாவது one level of organism is depending on another level of organisms for their survival. That is called food chain. Food web அப்படின்றது many food chains join together to form the web. வெப்னாவே என்ன? வலை சிக்கலான அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஸை வந்து கிராஸ் ஹாப்பரும் சாப்பிட்லாம், டீரும் சாப்பிட்லாம். அதே மாதிரி கிராஸ் ஹாப்பரை ஃப்ராகும் சாப்பிட்லாம், டீரை வந்து லயனும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய ஃபுட் செயின்ஸ் வந்து இன்டர்லிங்க்டு பிட்வீன் த ஃபுட் செயின்ஸ் ஆர் கால்டு ஃபுட் வெப். ஈக்காலஜிக்கல் பிரமிட் அப்படின்றது என்னென்னா எப்பயுமே என்ன தான் ஜாஸ்தியாக இருக்கும்? எப்பயுமே வந்து ப்ரொடியூசர். இதுதான் வந்து ஈக்காலஜிக்கல் பிரமிட் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னாக்குள்ளார ப்ரொடியூசர்ஸ் வில் பி மோர் இன் அமௌண்ட், அனதர் லெவல் ஆஃப் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் லெஸர் தேன் த ப்ரொடியூசர்ஸ், தென் செகண்டரி கன்சியூமர்ஸ் வில் பி லெஸர் தேன் த ப்ரைமரி கன்சியூமர்ஸ், அண்ட் டெர்ஷரி கன்சியூமர் இஸ் லெஸர் தேன் தி செகண்டரி கன்சியூமர். ஒய்? பிகாஸ் இப்போ சப்போஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக ஒரு குறைஞ்ச அளவு கிராஸ் இருந்தது அப்படின்னா அதிக அளவு வந்து என்னது? கிராஸ் ஹோப்பர்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபுட் ஸ்கார்சிட்டி வரும் இல்லையா? அப்போ வந்து என்னது? கிராஸ் ஹோப்பரோட பாப்புலேஷன்ஸ் வந்து வில் நாட் பி கண்ட்ரோல்டு. அதே மாதிரி கிராஸ் ஹோப்பரை ஈட் பண்ணக்கூடிய ஃப்ராக் வந்து அதோட அதிக அளவு இருந்தது அப்படின்னா ஸ்கார்சிட்டி வரும். ஸோ என்ன பிரமிடாக இருந்தாலும் என்ன அதிகமாக இருக்கும்? அடியில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் வில் பி ஹையர் இன் ரேஞ்சஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது? ஈக்காலஜிக்கல் பிரமிட். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா இது ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த லெசன் தான் ஈஸியாக உள்ள, ஆனால் இம்பார்ட்டண்ட் லெசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னக்குள்ளார ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா இன்க்ளூடு creation of energy creation, sharing of energy and cycling of materials between the living and non-living components of an ecosystem. அதாவது ஷேரிங் ஆஃப் எனர்ஜி அப்படின்னக்குள்ள என்னது? இட் இஸ் வில் பி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். அப்போ வந்து எனர்ஜி வந்து ஷேர் ஆகும். அதே மாதிரி சைக்ளிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ ஆஃப்டர் டீகம்போசிங் தி டெட் பாடிஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் it will be mingled into the soil. Again that will be absorbed by the roots of plant as a manure இல்லையா? ஸோ in that case the dead and decayed body organisms will be reused by the plant. So that is the recycling. Then before studying the productivity in any ecosystem we should understand the essential role of sunlight. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெயின் திங் என்னது? சன்லைட். இஃப் there is no sunlight என்ன நடக்காது? the process of photosynthesis will not be occur. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல அப்படின்னா என்ன இருக்கும்? அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற ஃபஸ்ட் ட்ரோபிக் லெவல் வில் பி destroyed. If the first trophic level will be destroyed, the whole ecological pyramid will be destroyed. Okay, ஸோ அடுத்தது வந்து photosynthetically active radiations. photosynthetically active radiation அப்படின்றது என்னென்னா இதெல்லாமே வந்து 11th படிச்சிருக்கோம் நம்ம. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்ற, அதாவது என்ன அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து அவைலபிள் அப்படின்றது தான் வந்து என்னது? ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ரேடியேஷன்ஸ். அதாவது த அமௌண்ட் ஆஃப் லைட் அவைலபிள் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்டு photosynthetically active radiation, which is from the 400 to 700 nanometer in wavelength. இது நம்ம லாஸ்ட் இயரே படித்தோம் இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா அப்படி என்னென்னா என்ன இருக்கணும்? 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட் இருக்கணும். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் பிளான்ட் க்ரோத். தென் பிஏஆர்னா என்னது? ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் ஆஃப் கிளவுட்ஸ், ட்ரீஸ், ஷேர்ஸ், ஏர் டஸ்ட் பார்ட்டிக்கல். அதாவது எப்பயுமே வந்து என்னது? நம்மளுக்கு சன்லைட் இருக்கும். ஈவன் தோ அந்த சன்லைட்டில் இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து 400லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும்?
அந்த பிளான்ஸோட லீஃப் மேலே பட்டால் மட்டும்தான் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆஃப் த டோட்டல் சன்லைட் 34% that reaches the atmosphere is reflected back into the atmosphere. Moreover, 10% is held by ozone, water vapor and atmospheric gases, and the remaining 56% reaches the earth's surface. Out of 56, only 2 to 10% of solar energy is used by green plants for photosynthesis, while the remaining portion is dissipated as heat. அதாவது டோட்டல் சன்லைட்டில் வந்து 34% வந்து என்னது அட்மாஸ்பியர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், திரும்பி அட்மாஸ்பியருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 10% வந்து என்னது இந்த ஓசோன் லேயர் வாட்டர் வேப்பராக போகக்கூடியது. 56% தான் எவ்வளோ, 56% தான் சன்லைட் வந்து இட் வில் பி ரீச்சஸ் டு த எர்த். அதுலேயும் வந்து 2 to 10% of solar energy only used by the green plants for the photosynthesis process. PAR is generally expressed in millimoles square meter second by using silicon photovoltaic detector which detect only 400 to 700 nanometer wavelength of light. PAR values ranges from 0 to 3000 millimoles square meter second. Okay, next, at night PAR is 0 and during midday in the summer PAR often reaches 2000 to 3000 millimoles ஸ்கொயர் மீட்டர் செகண்ட். ஓகேவா? நைட் டைமில் வந்து என்ன இருக்கும், சன்ரைஸ் வந்து இருக்காது. ஸோ அதோட பிஏஆர் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ். நெக்ஸ்ட் சி டைப் ஆஃப் இந்த டூயினோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்றது, க்ரீன் கார்பன் அப்படின்றது என்னென்னா, கார்பன் ஸ்டோர்டு இன் த பயோஸ்பியர் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஸ்டோர் பண்ணக்கூடிய கார்பனுக்கு என்ன பேர், க்ரீன் கார்பன். கிரே கார்பன் அப்படின்றது ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதாவது கோல், ஆயில் அண்ட் பயோகேஸ் டெபாசிட்ஸ் அண்ட் தி லித்தோஸ்பியரில் டெபாசிட் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து கிரே கார்பன். ப்ளூ கார்பன் அப்படின்றது அந்த அட்மாஸ்பியர்லேயும் ஓசன்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய கார்பன் லெவல். ப்ரௌன் கார்பன் அப்படின்றது என்னென்னா, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஃபாரஸ்ட், அதாவது கமர்ஷியல் ஆர்டிக்கல் தயாரிக்கும் பொழுது அதுலேருந்து வெளிவரக்கூடிய கார்பன் வந்து ப்ரௌன் கார்பன் அப்படின்வாங்க. பிளாக் கார்பன் அப்படின்றது கார்பன் எமிட்டட் ஃப்ரம் கேஸ், டீசல் என்ஜின் அண்ட் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ஸ், அந்த பொருள்களை எரிக்கும் பொழுது வெளிவரக்கூடிய அந்த கார்பனுக்கு பேர் என்னது, பிளாக் கார்பன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் a 3 mark question. நெக்ஸ்ட் வந்து productivity of an ecosystem.